அடுத்து நாம் பார்க்க போகிற கொஸ்டின் வேவ் நேச்சர் ஆஃப் லைட், அதாவது ஒளியின் அலைப்பண்பு. நமக்கு தெரியும் லைட் ஈஸி அது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இந்த வேவ் நேச்சர் ஆஃப் லைட்டை இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டயஃப்ராக்ஷன், அதாவது குறுக்கீட்டு விளைவு மற்றும் விளிம்பு விளைவு, அந்த எக்ஸ்பெரிமெண்டல் மூலிமா தான் இல்லுஸ்ட்ரேட் பண்ணுறாங்க, அதாவது நிரூபிக்கப்படுறாங்க. எதை? வேவ் நேச்சர் ஆஃப் லைட்டை. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி இன் வேக்யூமில் ட்ராவல் ஆகுதோ அதே மாதிரி தான் லைட்டும் இன் வேக்யூமில் ட்ராவல் ஆகும். த டிரான்ஸ்வர்ஸ் நேச்சர் ஆஃப் லைட், இதை இந்த போலரைசேஷன், அதாவது தலைவிளைவு என்ற அந்த கான்செப்ட் மூலிமா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேவ் ஆப்டிக்ஸ், அதாவது அலை ஒளியியல். நாம் யூனிட் 6 படிச்சிருப்போம், கதிர் ஒளியியல் படிச்சிருப்போம், அதாவது ரே ஆப்டிக்ஸ் படிச்சிருப்போம். ஓகேவா? அதில் டிரெக்ஷன் மென்ஷன் பண்ணி பார்த்துருப்போம். அதாவது இந்த டிரெக்ஷன் லைட் ரே இன்சிடென்ட் ஆகுது, இந்த டிரெக்ஷன் லைட் ரே ரிஃப்ராக்ஷன் ஆகுதுன்ட்டு நான் பார்த்துருப்போம். பட் இங்கே நான் பார்க்க போகிறது வேவ் ஆப்டிக்ஸ். ஒரு லைட் ரே எப்படி வேவாக ப்ரொபகேட் ஆகுது. ஸோ இந்த வேவ் ஆப்டிக்ஸ் மூலிமா நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன் அண்ட் போலரைசேஷன், இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரே ஆப்டிக்ஸில் படிச்சிருப்போம், ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கே வேவ் ஆப்டிக்ஸ்லையுமே லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? என்ன தான் ஒரு லைட்டு வேவாக ப்ரொபகேட் ஆனாலுமே அதோட டிரெக்ஷனை ரே மூலிமா தான் என்ன பண்ணுவோம், ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஒரு ஸ்டில் வாட்டர் இருக்குது, அதில் ஒரு ஸ்டோன் எடுத்து ட்ராப் பண்ணுறாங்க. அப்படி ட்ராப் பண்ணும்போது ரிப்பிள்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், அதாவது ஒரு சிற்றலை அந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகும். அது என்ன பண்ணுன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். ஓகேவா? டிஸ்டர்பன்ஸ் பண்ணி அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாமே வைப்ரேட் ஆகும், அதாவது ஆசிலேஷன் ஆகிட்டு வேவாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அது வேவாக ஃபார்ம் ஆகிட்டு, அதாவது ஒரு சர்க்கிள் ஷேப், ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வேவாக ஃபார்ம் ஆகி அது என்ன பண்ணோம், அப்படியே இன்டியூஸ் பண்ணோம், வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாத்தையுமே இன்டியூஸ் பண்ணி இந்த மாதிரி வேவ் ஃப்ரண்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும். அதாவது வேவ் ஃப்ரண்ட்னா அலைமுகப்பு. ஓகேவா? A wave front is the locus of points which are in the same state or same phase of vibration. அதாவது இங்கே நம்ம ஸ்டோன் போடுறோம் இல்லையா, இந்த இடத்துல ஒரு சிற்றலை ப்ரொடியூஸ் ஆகும், அதாவது ஒரு ரிப்பிள்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அது என்ன பண்ணோம், ஒரு சர்க்கிள் ஷேப்பில், அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில், இந்த மாதிரி ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இந்த வேவ் என்னாகும், ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த இடத்துல விழுவுதுன்னா சேம் ஃபேஸில் ஆல் டைரெக்ஷனும் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். ஆல் டைரெக்ஷனும் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். அதான் இங்கே சொல்கிறாங்க சேம் ஸ்டேட் ஆர் சேம் ஃபேஸ். அந்த கட்டம் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். ஆல் டைரெக்ஷன்லேயும் அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும், வைப்ரேஷன் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? அதாவது ஒரே நிலையில் அல்லது ஒரே கட்டத்தில் அதிர்வடையும் புள்ளிகளை இணைக்கும் முன்புற உரைக்கு அலைமுகப்பு என்று பெயர். அலைமுகப்புனா வேவ் ஃப்ரண்ட். இந்த வேவ் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா அந்த அலை போகுதில்ல, அந்த டைரெக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி அப் அண்ட் டவுன், முகடு அகடு இந்த மாதிரி, அதாவது கிறிஸ்டன் ட்ரஃபாக இந்த மாதிரி பெர்பெண்டிகுலராக இருக்கும், அப் அண்ட் டவுனாக இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி தான் லைட் ரேவும் வேவாக ஃபார்ம் ஆகும். இங்கே 3 டயக்ராம் கொடுத்துருவோம் பாருங்கள். வேவ் ஃப்ரண்ட்ஸ், அதாவது ஒரு குண்டு பல்பு நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு குண்டு பல்பு எடுத்துக்கிறோம். அது நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தெரியும். ஓகேவா? ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தெரியும். இங்கே பாருங்கள், அதான் கொடுத்துருக்காங்க பாயிண்ட் சோர்ஸ். இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தெரியும். ஆல் டிரெக்ஷன் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். ஆல் டிரெக்ஷனும் சேமாக இருக்கும். அதுவே ஒரு ஸ்லிட் ஷேப்பில் கொண்ட ஒரு லைன் சோர்ஸ் எடுத்துக்கிறோம். ஸ்லிட் ஒரு லைன் ஷேப்பில் இருக்கிற ஒரு சோர்ஸ் எடுத்துக்கிறோம். அதையும் நம்ம இதெல்லாமே நம்ம ஃபைனல் டிஸ்டன்ஸில் பார்க்குறோம். இந்த ஸ்க்ரீனுக்கும் இந்த சோர்ஸுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனட் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்லிட் ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா எப்படி தெரியும், இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தெரியும். அதான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா? அதுவே ஒரு சோர்ஸை இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா நமக்கு பிளேன் அந்த மாதிரி தெரியும். இந்த மாதிரி பிளேனாக தான் தெரியும். ஓகேவா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேவ் ஃப்ரண்ட், இது ரெண்டுமே ஃபைனட் டிஸ்டன்ஸ் வந்து நான் பார்க்குறோம். ஓகேவா? அந்த ஸ்க்ரீனுக்கும்
இந்த சோர்ஸுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைனல் டிஸ்டன்ஸு, தூரம் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்கும். அதனால் அந்த வேவ் ஃப்ரண்ட் எப்படி தெரியும், பிளெயினாக தெரியும். அதாவது இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு குட்டி அலை, ஒரு சிற்றலை ப்ரொடியூஸ் ஆகும். அது என்ன பண்ணும், அதை சுற்றிடும் அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாமே டிஸ்டர்பன்ஸ் ஆகி வைப்ரேஷன் ஆகி ஒரு வேவாக ஃபார்ம் ஆகும். அந்த வேவ் அடுத்த வேவாக ஃபார்ம் ஆகும், இன்டியூஸ் ஆகும். அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுதா, ஸ்ப்ரெட் ஆகி என்னாகும், அது ஃபுல்லாக டிஸ்டன்ஸ் அதிகம் ஆக அது வேனிஷ் ஆகிரும். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த லைட் ரேவும். ஸோ அடுத்து ஐகன்ஸ் பிரின்சிபல். ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேப்பா.